ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் முதல் எழுத்தும் சார்பெழுத்தும் கடகடன்னு பார்த்துடலாம். தமிழ் எழுத்து மொத்தம் 2 வகைப்படுங்க. உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18ங்க. இந்த உயிரெழுத்து மெய்யெழுத்து ரெண்டையும் சேர்த்தா முதல் எழுத்துக்கள்னு சொல்லுவோம். மொத்தம் 30 இருக்குது. ஓகே, பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதல் காரணமாக இருக்கிறது இந்த 30 முதல் எழுத்துக்கள் தான். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதற்கடுத்து முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்து சார்பெழுத்து அப்படின்னு சொல்லுவோம். சார்பெழுத்து மொத்தம் 10 வகைப்படும். மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்து வரத உயிர்மெய் எழுத்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து ஆயுத எழுத்து அப்படின்னு பார்க்கும்போது 3 புள்ளிகளை உடையது தான் ஆயுத எழுத்து. இதில் பார்த்திங்கன்னா இதுக்குன்னு ஒரு தனித்த வடிவம் இருக்குது. அதற்கடுத்து இதுக்கு மற்ற பெயர்கள், வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தா முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை அப்படின்னு 3 வேறு பெயர்களும் இந்த ஆயுத எழுத்துக்கு உண்டு. சொல்லின் இடையில் மட்டும்தான் இந்த ஆயுத எழுத்து வரும். இதுக்குன்னு இஹ் அப்படிங்கிற ஒரு சிறப்பு சவுண்டும் இருக்குது, தனிப்பட்ட ஒரு ஓசையும் இருக்குது. ஓகே, சார்பெழுத்துக்கள் 10 வகை பார்த்தோம் இல்லையா? அந்த 10 சார்பெழுத்துக்கள் என்ன அப்படின்னா உயிர்மெய், ஆயுதம், உயிரிழபடை, ஒற்றளபடை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இது எல்லாம் சார்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 10ஐயும் இப்போ உயிர்மெய் எழுத்தின் ஒளி வடிவம் எதை சேர்ந்ததாக இருக்குது அப்படின்னா உயிரும் மெய்யும் சேர்ந்ததாக இருக்கிறது உயிர்மெய் எழுத்தின் ஒளி வடிவம். அந்த சத்தம் இருக்கு இல்லையா, அது. வரி வடிவம் மெய் எழுத்தையும் ஒலிக்கும் கால அளவு உயிர் எழுத்தையும் ஒத்து இருக்கும். உயிர்மெய் எழுத்துல வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒத்து இருக்கும், ஒலிக்கும் கால அளவு உயிர் எழுத்தை ஒத்திருக்கும். இதெல்லாம் நம்ம முதல் எழுத்தும் சார்பெழுத்தும் அப்படிங்கிற பாடத்தில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள்.